ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம கோய் ஃபிஷ்ஷஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு கோய் ஃபிஷ்ஷஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வளர்க்கலாமா வேணாமான்னு சொல்லி போட்டிருப்பேன். அதில் கேருன்னு படி நான் ஏதோ சொன்னேன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான். ஸோ இதை பற்றி ஒரு ப்ராப்பர் கேர் அந்த மாதிரி போடலான்னு நினச்சி வந்திருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அண்ட் இது கூட டேங்க் மேட்ஸும் கேட்டிருக்காரு. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், கோய் ஃபிஷ் ஆக்சுவலி இதை பற்றி நான் பெருசாக எதுவும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுன்னுலாம் தேவையே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இந்த மீனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ கோய் ஃபிஷ்ஷை வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மீன் உங்கள் கிட்ட ரொம்ப நாள் இருக்குன்றது தான். மினிமம் இந்த மீன் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மீன் உங்கள்கிட்ட 50 to 80 இயர்ஸ் வரைக்கும் வரும். ஸோ அதனால் இந்த மீன் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு மீன் அது. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கான டேங்க் சைஸை கொடுங்க. ஏன்னா இப்போ நம்ம லோக்கலில் வாங்குகிற கோயிலாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 feet தான் வளரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 feet டேங்க் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ 5 feet டேங்க் லென்த்தும் அண்ட் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுவே நீங்கள் ஜாப்பனீஸ் கோயிலாம் போனீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 feet வரைக்கும் வளரக்கூடிய ஒரு கொய்யாக இருக்கும். ஸோ 1.5 feet மேலே போய் 2 feet வரைக்கும் வளர்கிறது கொய்யாக இருக்கும். அண்ட் அதிலே ஜம்போ டைப்புன்னு இருக்குது, ஜம்போ கோயின்னு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 feet வரைக்கும் வளரும். ஸோ கைஸ், அண்ட் கைஸ் கோயிலையும் பார்த்தீங்கன்னா சில டைப்ஸும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ஒரு பாண்ட் செட்டப் கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் டேங்க்கில் வச்சாலும் ஓகே, ஒரு 6 feet டேங்க், மினிமம் ஒரு 6 feet டேங்க்கில் வச்சு நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ஓகே. பட்டு ஒரு பாண்ட் செட்டப் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கோய் பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து டாப் வியூவில் பார்க்கவே இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ டேங்க்லேருந்து சைடு வியூ நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மீன் இது. அண்ட் உங்களால் டேங்கை ப்ரொவைட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் பாண்ட் செட்டப் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ முன்னாடி இதெல்லாம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் கோய் எடுங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஹியூஜாக வளரக்கூடிய மீன் அது, ஓகேங்களா. அண்ட் கைஸ், இந்த மீனுக்கு நீங்கள் சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன கிரேவல்ஸ் கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். அண்ட் கைஸ், மெயினாக கோய் ஃபிஷ்ஷோட டேங்க் மேட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா கோய் ஃபிஷ் மட்டுமே தனியாக வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கூட எந்த மீனையும் விடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் டேங்க் மேட்ஸ் எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் மற்ற கார்ப் வெரைட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ எந்த கார்ப் வெரைட்டிஸ்னாலும் ஓகே தான். எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கட்டலா, ஸோ நம்ம ரிவரில் பார்க்கக்கூடிய கட்டலா கார்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஸ் கார்ப்பு, அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கோய் பார்த்திங்கன்னா ஒரு கார்ப் வெரைட்டியை சேர்ந்தது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்வேரியம் ஷாப்பில் நல்ல சேல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப் வெரைட்டினா இந்த கோய் தான். அதுக்கப்புறம் டேங்க் மேட்ஸான்னு பார்த்தீங்கன்னா ஒராண்டா கோல்டை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு கோல்டு வெரைட்டி இருக்குது, சாராசா காமெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கோல்டு வெரைட்டி, அதையும் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், க்ளவுன் லோச்சை சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா, அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்லெட்டில் நான் ஷவரம் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோய் வாய்க்குள்ளே போகாத சைஸில் ஆட் பண்ணுங்கள். கோய் வாய்க்குள்ளே போகிற சைஸில் ஆட் பண்ணிடுறீங்க, ஓகேங்களா. கோய் சான்ஸ் கச்சா தின்னக்கூடிய மீன் அது, மற்ற சின்ன மீன்களை. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கோயிலாம் மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது தான் நீங்கள் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக வளர்க்குற கோயிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ மேல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்டு பல்ஜியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மேல் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த வெண்ட் ஹோல்லாம் வச்சு தான் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் மெச்சூர் ஸ்டேஜில் கூட இந்த வெண்ட் ஹோலை வச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஸ்டேஜில் மோஸ்ட் ஆஃப் அஸ் அந்த பாடி ஷேப்பை வச்சு மெயில் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டர் பெராமீட்டரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்ப் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 செல்சியஸ்லேருந்து 29 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட TDS லெவல் 100 ppmலேருந்து 150 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்டு லைட்டாக மாடரேட் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.